நீங்க யோசிக்காத ஒரு புதிய ட்ராக்க கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய வழிய கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய நன்மைய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 114வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 114வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அந்த கடைசி 3 வார்த்தைகள் எல்லாரும் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? யோர்தான். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க புறப்படும் போது அவர்கள் கண்ட பெரிய தடைகளில் ஒன்றுதான் இந்த யோர்தான். ஆமென். சிவந்த சமுத்திரம் அவங்களுக்கு எப்படி ஒரு பெரிய தடையா இருந்ததோ அதே போல இன்னொரு பெரிய தடை யோர்தான். இந்த யோர்தான் அறுப்பு காலத்தில் எப்படி ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? அது கரை புரண்டு ஓடுமா. அதாவது கரையில கூட கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு வேகமா அது ஓடக்கூடியது. சிவந்த சமுத்திரமாவது அப்படிதான் நிற்கும். ஆனா இந்த யோர்தான் என்பது ஓடும், ஓடிக்கொண்டு கரை புரண்டு ஓடும். இந்த ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நீரோட்டம் இருக்குல்ல, அதுல நம்பி இறங்கவே முடியாது. அது காலை வச்சாலே அடிச்சுட்டு போயிடும். சில பிரச்சனை என்பது அப்படிதான். அதை அதுக்கு அதை ஃபேஸ் பண்ண கூட நம்மளால முடியாத அளவுக்கு தான் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் மோசேயை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது யோசுவா தலைமையில இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். யோர்தானை கடக்க வேண்டியது அவசியமாய் அவர்களுக்கு காணப்பட்டது. கடந்துதான் ஆக வேண்டும். சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும், சமாளித்து தான் ஆக வேண்டும். இவர்கள் அதை கடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அதை கடந்தார்கள். இந்த மாலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். காலை வச்சாலே தூக்கிட்டு போயிடும், தொட முடியாத அளவுக்கு கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை. அன்று இஸ்ரவேலர்கள் எப்படி அதை கடந்தார்களோ அதே போல நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த நாளிலே நம்மையும் கடக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 1, தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே யோசுவா ஆசாரியர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான், நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க எதை உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, பெட்டி இருக்குது, அது மட்டும் போதாது, பெட்டியில என்ன இருக்கணும் தெரியுமா? பிரசன்னம் இருக்கணும். ஓப்பனி பிணைகாஸ் பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, பெட்டி இருந்துச்சு, என்ன இல்லை தெரியுமா? பிரசன்னம் இல்லை. ஒரு தேவ பிள்ளை யோர்தான் முன்பாக கரை புரண்டு ஓடும்போது அதை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, என்னில் தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது மிக மிக தேவை. வெறும் பெட்டியை வச்சுட்டு, அந்த பெட்டியை மனுஷன் செஞ்சது தானே. ஆமா, இன்னைக்கு அநேகர் எல்லாம் இருக்குது, ஆனா இருக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னு கேட்டா
இல்ல. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது பயங்கரமான சத்தம் கேட்குது. யோசுவா வந்து மோசே கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கிறது, நான் நினைக்கிறேன் யுத்தம் பண்ண யாராவது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும்போது மோசே சொல்றாரு, இது யுத்த இரைச்சல் சத்தம் அல்ல, இது பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பாடி ஆராதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அங்க ஆராதனை இருந்துச்சு, ஆனா யாரு இல்லை அப்படின்னா ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லாத ஆராதனை பரத்துல எப்படி தெரியுமா கேட்கும்? இறைச்சலா தான் கேட்கும். நம்ம நாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம், வாய்ஸ் கேட்காது. நமக்கு நல்லா கேட்கும், ஆனா பரலோகத்து அவன் மோசே பர்வதத்தில் இருக்கிறவன். பர்வதத்தில் இருந்து வரும்போது அந்த சவுண்டு எப்படிப்பட்ட சவுண்டா இருக்குன்னா இறைச்சலின் சத்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவ்வளோ நேரம் 1 மணிக்கு நம்ம பாடிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் சொல்ல ஒண்ணுமே கேட்கல, ஃபுல்லா இறைச்சலா. அல்லேலூயா. போன வாரத்தில் டெய்லி மன்னா ரெக்கார்டிங்ல ஒரு வீடியோ ஏதோ கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளம் ஆயிட்டு, அது ரெக்கார்டிங் டைம் தெரியல, அது எடிட் பண்ணி போட்டு பார்த்தா சவுண்டு வரல, ஒரு நாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டே இருந்து. பாருங்க, ஃபுல்லா 5 நிமிஷம் இருந்து பொறுமையா கர்த்தர் கையை திறப்பாரெல்லாம் பேசி முடிச்சு பார்த்தா வெறும் நாய்ஸ் மட்டும் வருது, வாய்ஸே வரல. உடனே அந்த வீடியோவை என்ன பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மைக் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்க, அந்த அந்த எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிட்டு. உடனே அந்த வீடியோவை தூக்கிட்டோம். வீடியோவை தூக்கினா ஆபீஸ் போன கீழே வைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த நாய்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஆராதனை அக்செப்டபிளே கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதே கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் இருக்கிறாரா உறுதிப்படுத்த. 7 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை வந்து ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. அன்னைக்கு பிரசங்கம்லாம் இருந்துச்சு, ஆனா ரேமா இல்லை, வார்த்தை இல்லை. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, வெட்டி என்கிட்ட இருக்கிறதுனால பிரச்சனையை நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். உனக்கு முன்பாக இருக்கும் யோர்தானை ரொம்ப ஈஸியா எண்ணாத. ஆமே, அது கரை புரண்டு ஓடுகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நம்மோடு இருந்தால் யோர்தான் நமக்கு எளிது, அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் யோர்தானுக்கு எளிது. நம்ம நிறைய பிரச்சனையை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலான்னு பார்த்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்தாம ஃப்ரீயா விட்டு நிறைய இடத்துல மாட்டி இருக்கிறோம். இன்று இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை பேசும்போது ஆவியானவர் தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை இதுதான். இப்ப நான் உன் கூட இருந்தேன்னா உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனை உனக்கு ஈஸி ஆயிரும். நான் உன் கூட இல்லைன்னா நீ அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸி ஆயிருவ. சவுல் ஏன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல தெரியுமா? சவுல் ஒரு யுத்த வீரன் அல்லவா? எத்தனை யுத்தங்களை செய்தான் தெரியுமா? சவுலுடைய வைராக்கியம் என்பது என்ன தெரியுமா? சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டார்னா அது முடிக்க தவிர சாப்பிட மாட்டேன்னு தீர்மானத்தில் இருக்கிற ஆளு. ஆனா அவனுக்கு தெரியும் இப்போ என் கூட கர்த்தர் இல்லைன்னு. அதனால கோலியாத் வந்து சவால் விடும் போது அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வரல, அவன் கூடாரத்தை போட்டு உள்ளே இருந்து. ஏன்னா அவனுக்கு தெரியுது, அவன் பட்டயத்தை இடுப்புலயே மாட்டல, பட்டயத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டான். எல்லாம் இருக்குது, பைபிள் இருக்கு, பாட்டு புக் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிலர் 365 நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு மெடிடேஷன், அதுக்கு தனியா புக் வாங்கி வச்சிருக்கிறாங்க. 1000 ஸ்தோத்திர பலிகள் 10 புக் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு, எல்லாம் அங்கங்கே இருக்கு. ஆமே, அவனுக்கு தெரியும் அவர் இல்ல, அவர் இல்ல, அவர் இல்லாம போனா கோலியாத்துக்கிட்ட இல்ல. கோலியாத்துக்கு முன்னாடி ஒருவன் கோலியாத்துடைய பரிசையை பிடிச்சிட்டு நின்னான் தெரியுமா? அவங்கிட்டே விழுந்துருவான்னு சவுலுக்கு தெரியும். ஆனால் தாவீதை பாருங்க, கோலியாத்துக்கு சவுல் ரொம்ப எளிதானவன், ஈஸியா தூக்கிடுவான். ஆனா தாவீதுக்கு கோலியாத் ரொம்ப எளிதானவன். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சவுலோடு கூட கர்த்தர் இல்லை, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் ஒன்றை உறுதிப்படுத்தாமல் கால் வைக்க மாட்டான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட. ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சங்கீதம் 23. புல்லுள்ள இடத்துல அவர் மேய்க்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும்
நாம தெரிந்தெடுக்கிற பாதை எல்லாமே கண்ணி, அவர் நியமிக்கிற பாதை எல்லாமே புல்லுள்ள மேய்ச்சல். நம்ம ஜபமே நாம தெரிந்தெடுத்த பாதையை வாய்க்க பண்ணித்தாங்க. ஆமென். ஆனாலும் தாவீது சொல்ற, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒண்ணு தெரியும். எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ பிரசனம் இல்லைன்னா, பெட்டி இருக்குல்ல, அதான் பெட்டி இருக்குல்ல, அதான் பைபிள் இருக்குல்ல, பைபிள் இருக்கு, அதுல உங்களுக்கான வார்த்தையை நீங்க பாத்தீங்களா? கர்த்தர் பேசுறாரா? உறுதிப்படுத்தாம கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் டைம் ஆகுதுன்னு சொல்லி காலை வச்சு அதை தூக்கிட்டு போயிடும். சிலர் டைம் ஆகுதுன்னு சொல்லி, அதாவது வயசு போகுதுன்னு சொல்லி காலெல்லாம் வைப்பாங்க பாருங்க, காலை காணாது, கொஞ்ச நாள்ல சர்ச்சில் ஆளையே காணாது. அப்படி ஆளெல்லாம் தூக்கிட்டு போன யோர்தான்கள்லாம் இருக்குது. ஆமென். ஐயா நான் ரொம்ப வயசாச்சு. இல்ல இல்ல இல்ல, தேவ பிரசனம் முன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தாமல் காலெடுத்து வைக்காதே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, கடல் கண்டு விலகி ஓடிட்டு. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. என்னாகமம் 14வது அதிகாரத்துல இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு ரொம்ப அதாவது கோபத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம் எல்லாம் சொல்லிட்டு திரும்பி அந்த மலையில ஏற துணிவாங்க பாருங்க. அப்பொழுது மோசே சொல்லுவாரு, 14:41 முதல் நீங்க பாத்தீங்கன்னா 42ல மோசே சொல்றாரு, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதீங்க. ஏன் ஏறி போகாதீங்க? கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். ஆனாலும் 44வது வசனம், ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற துணிந்தார்கள். அந்த வசனத்துல பிற்பகுதியை பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகல. ஏன் மோசே போகல தெரியுமா? அவனுக்கு தெரியும் இப்ப பிரசனம் இல்லை. நீங்க யோசிக்காத ஒரு புதிய ட்ராக்க கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய வழிய கர்த்தர் உங்களுக்காக, நீங்க யோசிக்காத ஒரு புதிய நன்மைய, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.